பிலிப்பை பாருங்க. பிலிப் என்ற ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர் வந்து ஒரு ப்ராஃபட் அனுப்பி செய்ய அப்படின்னு சொல்லல. He was moved by the spirit of God. பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு நேரா போய் அவனை போய் பார்த்து கேட்கிறேன். என்ன கேட்கிறாரு? நீங்க என்ன வாசிட்டு எத்தியோப்பியக்காரன் பார்த்து, நான் இயேசு இங்க வாசிட்டு இருக்கிறேன், இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? யாராவது விளக்கப்பதான் எனக்கு தெரியும், நான் உள்ளுக்கு வரலாமா? உள்ளுக்கு ஏறி விளக்கப்படுத்தும் பொழுது அப்பவே ரட்சிப்பு உண்டாகுது. கீழ்ப்படுதல் தான் ரட்சிப்பை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நோ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஷேர் வித் யூ. பெரிய பெரிய எழுப்புதல் எல்லாம் வந்து முந்தி பார்க்கும் பொழுது எதுவுமே பிளான் பண்ணல, எதுவுமே பிளான் பண்ணல, ஷெட்யூல் பண்ணல. ஓகே, இட் சடன்லி ஹேப்பன். திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு ஜனங்க நம்ம ஏதோ வர்ஷிப் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு ஜனங்க மன திரும்பி அழுவ ஆரம்பிப்பாங்க. இது ஷெட்யூல் பண்ணாத ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? 3 நாள் எழுப்புதல் கூட்டம், அங்க மீட்டிங் இப்படி பண்றோம். ஆனா ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா இல்ல ஒரு 150-200 வருஷம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஷெட்யூல் பண்ணல. சடன்லி ரிவைவல் டேக் பிளேஸ். ஹல்லேலூயா. and இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த எழுப்புதல் நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைங்க கீழ்ப்படிய தொடங்குவாங்க. அவங்க கீழ்ப்படுகிற வசி தான் ரட்சிக்கப்படாத ஆத்மா ரட்சிக்கப்படும். சில கிறிஸ்துவங்க சொல்றாங்க ஒரு தேசத்துல ரட்சிப்பு வந்துச்சுன்னா எழுப்புதல் வந்துருச்சு. ரட்சிப்புக்கும் எழுப்புதலுக்கும் சம்மதமே கிடையாது. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா அதுக்கு பேரு எழுப்புதல் கிடையாது. see we know the words, பாட்டெல்லாம் பாடுறோம் ஆனா புரியல. ஓகே, டிஃபரன்ஸ் தெரியணும். பிறக்காத ஒண்ணு செத்து போக முடியாது. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆவியில பிறந்திருக்கணும், ரட்சிக்கப்பட்டதான் நீ சாக முடியும், செத்தா தான் நீ திருப்பி கூட எழும்ப முடியும், எழுப்புதல் பெற்றுக்கொள்ள முடியும். அது ரட்சிக்கப்படவே இல்லையே, ஆவியிலும் பிறக்கவே இல்லையே, அதுக்கு எதுக்கு எழுப்புதல்? நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. பிறந்த மனுஷனுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா திடீர்னு மறுத்து போவான், அவனை உயிரோட எழுப்பணும். ஆவியில பிறந்தவனா ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கத்துக்குள் போயிட்டு இருப்பாங்க. சில நாட்கள் அப்படியே என்ன பண்ணுவாங்க, மங்கி போயிடுவாங்க. அவங்களுக்கும் ஆண்டுக்கு இருக்க உறவு மறுத்து போயிடும். அங்க ஆவியான திருப்பி இறங்கி உயிர் பிரிப்பார். எழுப்புதல், அது எழுப்புதல். ஆனா இந்த ஆத்மா இன்னும் இயேசுவே ஏற்றுக்கொள்ளல, ரட்சிப்புக்குள்ளே வரல. இதுக்கு எழுப்புதல் தேவையில்ல, ரட்சிப்பு தான் தேவை. அப்ப எழுப்புதல் வந்த உடனே அதோட சைடு இம்பாக்ட் தான் மற்றவங்களுக்கு நடக்கிற ரட்சிப்பு. பட் தட் இஸ் நாட் த மெயின் இவெண்ட் ஆஃப் ரிவைவல். அதுதான் மெயின் இவெண்ட் ஆஃப் ரிவைவல் கிடையாது. அது நம்ம மற்றவங்களுக்கு போய் சொல்றது நம்ம பரிசுத்தாவிக்கு கீழ்படுகிறோம், அவ்வளவுதான். ஆனா அவங்களோட ரட்சிப்பு எழுப்புதலுக்கும் சம்பந்தம் கிடையாது. திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெற்ற உடனே எழுப்புதலுக்கான அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கார் என்று அர்த்தம். At the moment you receive the Holy Spirit, is not to do your will, but to do the will of God. You have received the call for revival. Hallelujah.